ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன். அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா இலவசமாக உங்களுடைய பசங்களை ஸ்கூலில் எல்கேஜி சேர்க்கறதுக்கு 2024-25 கல்வியாண்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ விடுறாங்க, ஸோ அதுக்குண்டான ஏஜ் லிமிட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஆர்டிஇ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனியார் ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 25% இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் அது கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஸ்கீமில் உங்கள் பசங்களை நீங்கள் அப்ளை பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக வரும். அதாவது உங்கள் பசங்க ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணி அப்படி சப்போஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் புக் ஃபீஸ் மட்டும்தான் கட்ட வேண்டி வரும், டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டி வராது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ ஸ்கீமு. அப்போது இந்த கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏப்ரல் 20 அதாவது ஏப்ரல் 20, 2024 தொடங்கி மே 18, 2024 வரலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 1/8/2019 முதல் 31/7/2020 வரலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பீரியடில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எல்கேஜிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 1/8/2017 முதல் 31/7/2018 வரை பிறந்திருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா 1வது வகுப்புக்கு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோ ஒன்று, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்று, அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வருமான சான்று, இன்கம் சர்டிஃபிகேட்டு, பெற்றோருடைய ஆதார், குழந்தையினுடைய ஆதார் கார்டு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். பெற்றோருடைய ரேஷன், அதாவது ஃபேமிலி ரேஷன் கார்டு இங்கே தேவைப்படும். இதில் பார்த்திங்கன்னா இன்கம் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்குகிற டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 மே 18 வரலும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக வரீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஆர்டிஇக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.